அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில். இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போயிட்டுருக்கோம். அது மூலியமாக கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அல்லது அப்ளை ஆன்லைன் அல்லது ரிஜிஸ்டர் நவ் யூசர் அதை கூட கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஓடிஆர் ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளாஸ் மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் விண்ணப்பிக்க அப்படின்றத கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணால் நம்மளுடைய ஓடிஆரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கேப்சா நம்பர் மாதிரி. அதை வந்து ஆட் பண்ணி போடுற மாதிரி வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னவோ ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூவை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிஆர் வந்து லாகின் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ்னு சொல்லி கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு பச்சை கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டெப் வந்து காட்டும். அதில் தொடர்கன்றதை கொடுத்துருங்க. ஸோ தொடர்கன்ற கொடுத்தீங்கன்னா டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு குட்டி டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்ம ஃபோட்டோ, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 கேபிளில் இருக்கிற மாதிரி நேம் வித் டேட்டு வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் என்ன டேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டு மந்த்து இயர் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இப்போ குரூப் 4க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பிப்ரவரியில் எடுத்தீங்கன்னா அந்த டேட்டு அந்த ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தானே. ஸோ அதேமாதிரி சிக்னேச்சருக்கும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் சிக்னேச்சர் அப்படின்றத கொடுத்துருங்க. ரைட்டா? ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு டைம் வந்து உங்கள் பேர், பிறந்த தேதி, பாலினம், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக வந்து கேட்பாங்க. நம்ம ஆக்சுவலாக ஓடிஆர்லேயே வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதேமாதிரி நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் இனிஷியலுக்கும் தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை இனிஷியல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, டேட்டு, மந்த், இயர் வந்து அந்த இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வரும். தப்பாக ஏதாவது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து காட்டுவாங்க. ரைட்டா? ஸோ சரியாக வந்து ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வகுப்புன்றது கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு இது எல்லாமே சரியாக இருக்குது, மேலே உள்ள விவரங்கள்லாம் சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். மேக்ஸிமம் அதுவே வந்து ஸ்மால் லெட்டர் தான் எடுத்துக்கும். இருந்தாலும் கூட இமெயில் ஐடி ஸ்மால் லெட்டர் தான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. ரைட்டா? ஸோ ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நம்ம ஓடிஆரில் வந்து இது பண்ணிக்கலாம். எடிட் ஓடிஆரில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்போம், அது மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து முகவரி, தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி காட்டுவாங்க. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிக்கோங்க. ஸோ ஆதரவற்ற விதவையான்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஒரு கேண்டிடேட்டுக்கு லேடிஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் ஆதரவற்ற விதவையா அப்படின்னுலாம் கேட்குது. ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான விவரங்கள் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள்னா அது எந்த விதமான மாற்றுத்திறனாளிகள் அதுக்கான விவரங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வு எழுதுறதுல விலக்கு கேட்குறீங்களா, வந்து மாற்றுத்திறனாளிகளை மட்டும் விலக்கு கேட்கலாம். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அது உங்களுடைய விருப்பம், மாற்றுத்திறனாளிகள் மட்டும். அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான விவரங்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விவரங்கள் தான் கேட்குறாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறது கிடையாது. ரைட்டா? ஸோ டீட்டெயில் மட்டும் கொடுக்கணும். பிஎஸ்டிஎம் கூட பிஎஸ்டிஎம்கான விவரங்கள் கேட்குது. ஆனால் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது இப்போ தேவையில்லை. ஸோ ஆனால் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து அரசு பணியில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும். அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நோ கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்டாக, செல்ஃப் எம்ப்ளாய்டாக, அதர்ஸாக, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குது. உங்களுடைய என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதாவது ரிமூவ் பண்ணாங்களா, ரிசிக்னேஷன் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது தேர்வாணையத்து மூலிமா உங்களை வந்து டிபார் பண்ணியிருக்காங்களா, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்குது. ஸோ அதெல்லாம் நோ கொடுத்துருங்க. பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு மீது ஏதாவது குற்ற வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி உடல் தகுதி இருக்கான்றாங்க. கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஆம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஷன் ஸ்டாண்டர்ட்
இதே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அனெக்ஸில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் விஷன் என்ன அப்படின்றத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வேணால் அந்த அனெக்ஸில் பாருங்கள் தான் பிற சேர்க்கை 5ன்னு கொடுத்துருக்காங்களா, ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி. இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் விஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ அதில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் அப்போ நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்து மனைவியுடன் இருக்கீங்களா அப்படி மாதிரி கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சேவ் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பை மூவ் ஆகிக்கலாம். ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கக்கூடிய பகுதி. 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு, தேர்வு முடிவு எப்போ வந்துச்சு அப்படின்னு மந்த்து டேட்டு எல்லாம் கொடுப்பாங்க. இது நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஓடிஆர்லேயே நம்ம வந்து தேர்வுக்குழுமம் சான்றிதழ்லாம் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணோன்னா அதெல்லாம் வந்து இதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்து வந்துடும். ரைட்டா? ஸோ அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு கீழே வந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுள்ளீரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஸோ நீங்கள் 10th தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டாக? எந்த இதில் மார்ச்சில் பண்ணிங்களான்னு கேட்கும். மார்ச் அப்படின்றது எக்ஸாம் நீங்கள் எழுதுனதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 1 மாதம் 1.5 மாதம் லீவ் விட்டு மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் நமக்கு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அந்த டேட் வந்து மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ தமிழ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் +2 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 அதே மாதிரி தான். நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா ஸ்டேட் போர்டு, இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூல்னா சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அது என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர், அதே மாதிரி தமிழ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிங்களா +2ல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் 10th முடிஞ்சது, 12th, அதுக்கப்புறம் டிகிரி கேட்கும். ஏன்னா வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் டிகிரி அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக வந்து டிகிரி நீங்கள் எப்போ முடிச்சிங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன சப்ஜெக்டெல்லாம் கேட்கும், அது எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஸோ இது வரைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டிலாம் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணலாம். இல்லை சார் நான் டிகிரி மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிகிரியோட வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டிப்ளமோ ஐடி டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ வந்து பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. ரைட்டா? ஸோ உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ என்னவோ அது எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. சார் டிகிரி தானே குவாலிஃபிகேஷன், நான் பிஜி முடிச்சிருக்கேன் அதெல்லாம் தேவையானு கேட்காதீங்க. பிஜி முடிச்சிருந்தா முடிச்சிருக்கேன்னு சொல்லி ஃபில் பண்ணிவிடுங்க. அதை மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படித்தாலும் அனைத்துமே நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துடலாம். அப்ளை பண்ணும்போதே நம்ம தெரியப்படுத்திடலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஸோ எதுவும் வந்து மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 12th தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டானு கேட்குது, அதெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ டிகிரி கம்ப்ளீட்டட். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அல்லது வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இறுதி ஆண்டு முடிச்சுட்டு நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் முதல் ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ரிசல்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்கணும். அந்த மாதிரி இன்னும் எக்ஸாமே எழுதலை அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயிலை கொடுக்குறது கொஞ்சம் சிக்கலாக போயிடும், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் யூஜி டிகிரி வந்து கேட்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வெளியிட்டாங்க, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி படிச்சிங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, மந்த் ஆஃப் மோட் ஆஃப் ஸ்டடி. இப்போ டிகிரியை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலரில் பண்ணிங்களா, கரஸ்பாண்டில் பண்ணிங்களா, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டிகிரி வந்து ரெகுலரில் பண்ணிங்களா, கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சரியாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றா வந்து கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஈஸி, பட் இருந்தாலும் ஒவ்வொன்றும் கையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் எல்லாமே கையில் இருக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அல்லது ஜெராக்ஸ் காப்பி கையில் வச்சுட்டு அதில் என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இ-சேவை மையம் இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் அவங்க என்ன அப்ளை பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் இருந்துட்டு உங்களுடைய விவரங்களை நீங்களே சொல்ல அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோவுக்காக தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய விவரங்கள், நான் கொடுக்கக்கூடிய விவரங்களை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன விவரங்கள் கேட்குது அப்படின்ற ஒரு டெமோவுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரைட்டா? ஸோ சான்றிதழ் எண் கேட்குது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஸோ இல்லை ஏற்கனவே முடிச்சிருந்தால் உங்களுடைய கான்வெகேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அதில் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தாச்சு.
நான் சொன்னேன் இல்லையா மோட் ஆஃப் ஸ்டடி கேட்குது, அடுத்தது அதை கிளிக் பண்ணலாம். ஸோ ஒரு முறை டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து படித்து பாருங்கள். அந்த சர்டிஃபிகேட் நம்பரில் ஆல்பபெட் நம்பர்லாம் மேபி இருக்கலாம், அதெல்லாம் சரியாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ டிகிரிலையுமே நீங்கள் ஏதாவது தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிச்சிருந்தா ஆம் கொடுங்க. இல்லை முழுக்க வந்து தமிழ் படிக்கல அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஸோ அடுத்து பிஜி டிகிரி இதில் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து விட்டுடுங்க. இவங்க வந்து பிஜி முடிச்சிருக்காங்க, ஸோ பிஜி டீட்டெயில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் முடிச்சிருந்தா கொடுங்க, இல்லைனா அந்த இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஸோ எம்பில் பிஹெச்டி எல்லாமே கேட்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதில் ஏதாவது இது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இதில் ஏதாவது நீங்கள் டிப்ளமோ கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த குட்டி பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிடுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை டிக் பண்ணிங்கன்னா அது ஒரு சில போஸ்ட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லையா? அந்த முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஹைட்டு வந்து கேட்குது, அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், இது வந்து பெண்கள், இது வந்து நம்ம டெமோக்காக வந்து லேடிஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்பாங்க. சாதாரண நிலையில் எவ்வளோ, விரிவடைந்த நிலையில் எவ்வளோ அப்படின்றத செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்பாங்க. ஸோ முன்கூட்டி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்டிஎம் அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் கேட்குது. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக கையில் இருக்கணும். ஏன்னா விவரங்கள் கேட்குறாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை, பட் வந்து டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ பிஎஸ்டிஎம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இதுவும் சில போஸ்ட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இது வந்து கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து போயிடுங்க. ஸோ அவ்வளோதான், முக்கியமான விவரங்கள்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து 2 டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த 2 டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற 2 டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனே கிடையாது, சென்னை மட்டும் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ இங்கே வந்து இந்த இப்போ நீங்கள் டெமோக்காக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் ஃபீஸ் கட்ட வேண்டியதில் ஃபீஸ் எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபீஸ் இல்லாதனா டைரெக்டாக அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பட் டிக்ளரேஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க நிறைய டிக்ளரேஷன் கொடுத்துருது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிக் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே நம்ம வந்து நோ கொடுக்க முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து டிக்ளரேஷன் என்ன கொடுத்துருவாங்க எல்லாமே படித்து பார்த்துட்டு ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய டிக்ளரேஷன் வந்து இருக்கும். அந்த குட்டி பாக்ஸில் படித்து பாருங்கள். மொத்தம் 16 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்றத கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு கொடுங்க. 2 டைம் கேட்குது. ஸோ கொடுத்துட்டு ஐ அக்ரி ஃபைனலே சப்மிட் கொடுங்க. மீண்டும் வந்து ஒரு முறை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அப்ளிகேஷனை வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ மீண்டும் ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதா கூட இதுக்கு முன்னாடி ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த டைமில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ பணம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் அவுட் போடணும் இல்லையா? டவுன்லோட் அந்த அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகிற மாதிரி கேட்கும். இதை சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இவங்களுக்கு பேமெண்ட் கிடையாது. இது ரைட்டா இவங்க கேட்டகரிக்கு கிடையாதுனால ஃபீஸ் கேட்கல. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கிடைச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி தான் அப்ளை பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் கேட்குற வழியும் எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ண சொல்கிற டாக்குமெண்ட் எதுவுமே வந்து கேட்கல. பட் டாக்குமெண்ட் கையில் இருக்கக்கூடிய விவரங்களை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.